This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. நம்ம இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கிரைண்டர்லலாம் பண்ண போகிறது இல்லை, மிக்சியில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுலாம் பண்ண போகிறது இல்லை, எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டீ கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதே கிளாஸ் இல்லைனா கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கணும். பாருங்கள், இட்லி அரிசி இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். ரொம்ப சன்னமாக ஒல்லியாக இருக்கிற அரிசி வந்து சூஸ் பண்ணாதீங்க. நல்லா குண்டு குண்டுன்னு இருக்க அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா தான் இட்லி நல்லா வரும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். அரிசி கூடவே இந்த உளுந்தையும் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கலை, அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா புதுசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். இது எதுக்காக பண்ணுறோன்னா இட்லி நல்ல வாசனையாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கிறதுக்காக. மாவு நல்லா புளிக்கிறதுக்கு, மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மாவு ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அந்த அரிசி கூடவே சேர்த்துருங்க. நீங்கள் ஜவ்வரிசியை அரிசி கூட சேர்த்தும் கழுவலாம். நான் எப்போதுமே தனியாக தான் வாஷ் பண்ணிவிட்டு சேர்ப்பேன். இப்போ இந்த ஜவ்வரிசியும் அரிசி கூட சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ அந்த தண்ணியோடையே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஜார் இருக்கும்ல, அதில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும், இட்லியும் சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு